ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு குட்டீஸ்க்கு லஞ்ச் ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி பண்ணி அதை பேக் பண்ணி குட்டீஸ்க்கு ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. ஆனால் ஒரு சின்ன சொதப்பலோட உங்க கூடயும் ஷேர் பண்றேன். வாங்க என்ன ரெடி பண்ணுன்னு சொல்லி பார்க்கலாம். லஞ்சுக்கு வெரைட்டி ரைஸ் தான் ரெடி பண்ண போறேன். பாஸ்மதி அரிசியை உப்பு போட்டு வேக விட்டுட்டு குட்டீஸோட ஃபேவரேட்டான பாலக்கீரையை நல்லா கிளீன் பண்ணி நல்லா நீல வாக்கில் கட் பண்ணியும் வைக்கேன். இது கூட 4-5 பல் பூண்டையும் பொடிசா கட் பண்ணி வைக்கேன். ஃப்ரோஸ் பண்ணி வச்சிருந்த காணையும் கொஞ்சம் வெளியில எடுத்து வைக்கேன். வேக வச்சிருந்த அரிசியும் நல்லா 3/4 பாகம் வெந்துட்டு அதையும் வடிச்சு மாத்தி வச்சாச்சு. இப்ப ரைஸை ரெடி பண்ணிடலாம். பேன்ல கொஞ்சமா பட்டர் விட்டு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டை உள்ள சேர்த்து 2 நிமிஷம் பொரிய விட்டுட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற பாலக்கீரையும் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். வேக வேக நல்லாவே சுருங்கிரும். அது கொஞ்சம் வெந்த பிறகு காணையும் உப்பையும் சேர்த்து வேக விடுறேன். இப்ப நாங்க சொதப்பிட்டேன். மசாலாவும் ரைஸையும் ஆட் பண்ணது ரெக்கார்ட் ஆகாம இருந்திருக்கு, கவனிக்காம விட்டுட்டேன். சில்லி பிளேக்ஸ், ஆரிகானோ, பெப்பர் பவுடர், கொஞ்சமா லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்சிருக்கிற ரைஸையும் சேர்த்து பெரட்டி எடுத்துருதேன். சிம்பிளா டேஸ்டா ஒரு வெரைட்டி ரைஸோ ரெடி. இது கூட தொட்டுக்கிறதுக்கு பன்னீரை ஃப்ரை பண்ண போறேன். ஃப்ரைனாலே என்னோட ஃபேவரட் ஆர்எஸ் சிக்கன் 65 மசாலா தான் யூஸ் பண்றேன். வெஜ்ஜோ நான் வெஜ்ஜோ ஃப்ரைனாலே இந்த சிக்கன் 65 மசாலா சேர்த்து ஃப்ரை பண்ணோம்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். கட் பண்ணி வச்சிருந்த பன்னீர்ல சிக்கன் 65 மசாலாவை சேர்த்து பெரட்டிட்டு கார்ன்ஃபிளவர் உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி விடுறேன். ஃபைனலா கொஞ்சம் அரிசி மாவையும் தூவி பெரட்டி எடுத்துட்டோம்னா பன்னீர் ஃப்ரை பண்றதுக்கு ரெடி. பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு பன்னீரையும் உள்ள சேர்த்து ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொஞ்சம் பொரிய விடுறேன். மசாலா நல்லா வெந்து கொஞ்சம் குக் ஆன பிறகு அதை அப்படியே மாத்தி போடுறேன். ஒரு 2 நிமிஷத்துல காரசாரமா பன்னீர் 65 ரெடி. இது கூட டே 214ல ரெடி பண்ணி வச்சிருந்த டொமேட்டோ சாஸையும் சேர்த்து பேக் பண்றேன். நெக்ஸ்டா 10 மணி ஸ்நாக்ஸ் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி நேத்து உட்கார்ந்து இருந்து தோடோட இருந்ததை உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஜெசிகா ஆகாஷம் சும்மாவே சாப்பிடுவாங்க, இருந்தாலும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். பட்டர்ல ஃப்ரெஷ்ஷான பட்டாணியை சேர்த்து நல்லா வதக்குதேன். அது கொஞ்சம் வெந்த பிறகு உப்பு பெப்பரும் சேர்த்து நல்லா பெரட்டி எடுக்கேன். இந்த பச்சை பட்டாணிய பச்சையாவோ இல்ல ஆயில ஃப்ரை பண்ணியோ சாப்பிட்டதை விட பட்டர்ல இதே மாதிரி டாஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் ராகி மாவு கூட முட்டை, கோகோ பவுடர், இனிப்புக்காக நாட்டு சக்கரை, வெண்ணிலா எசன்ஸ், பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்றேன். நல்ல தோசை பேட்டர் அளவுக்கு நல்ல மாவை கரைச்சி எடுத்த பிறகு சூடா இருக்கிற பேன்ல பட்டர் விட்டு பேட்டரையும் விட்டு 2 சைடும் குக் பண்ணி எடுத்துருதேன். இது இப்ப அப்படியேவும் சாப்பிடலாம். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை ஏத்துறதுக்காக கொஞ்சமா பீனட் பட்டரையும் தடவி இன்னொரு பீஸை வச்சு க்ளோஸ் பண்ணி அதை கட் பண்ணி பிள்ளைங்க எடுத்து சாப்பிடுறதுக்கு ஈஸியா எடுத்து வைக்கேன். இப்ப பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், ஸ்நாக்ஸ் எல்லாமே இங்க ரெடியா இருக்குது. லஞ்ச் பாக்ஸும் ரெடியா இருக்கு, பேக் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லஞ்ச் காம்போ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நாளைக்கு என்ன மெனுன்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாம். பாய்.